இருந்தாலும் இங்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். கொஞ்சம் நானும் தெலுங்குலாம் கத்துப்பேன், இதுக்கு மேல ஹிந்தி கத்துப்பேன். நிச்சயமா இன்னொரு தடவை வரும்போது உங்களுடைய மொழிகள்ல பேச பழகிக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் ஒன்றியத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டமாக தம்பி முனீஸ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமும் அரசியலில் அடியெடுத்து வைத்து அதிகாரத்தை நாம் கேட்டு பெறக்கூடாது, நாம் எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். நாம் யாரிடத்திலும் யாசகம் எடுக்கக்கூடாது. யாசகம் எடுத்து நாம் அதை பெறக்கூடிய நிலையிலே நாம் எங்கேயும் அந்த நிலைக்கு தள்ளப்படவில்லை. நாம் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு எடுப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்று தம்பி முனீஸ் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னையா அவர்களும் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த ஒசூர் நகரத்தினுடைய மாநகர தலைவர் மாநகர செயலாளர் மேகலப்பா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பாலன், இன்னும் நம்ம தம்பி கிரி ஐயா பெரியவர்கள் பெயர் தெரியவில்லை என்றாலும் ஆன்றோர் சான்றோர்களாக இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக வருகை தந்திருக்கின்றீர்கள். மகளிரணி பொறுப்பாளர்கள், இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்கள், உங்கள் அனைவரையும் நான் ஒசூர் ஒன்றிய செயலாளர் நம்ம அருமை சகோதரர் சுப்பிரமணி, இங்கே வருகை தந்திருக்கின்ற எண்ணற்ற பெரியவர்கள், இந்த சமூகத்தினுடைய அவலங்களை துடைப்பதற்காக நாம் ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம். தமிழகத்தில் காரணம் என்ன? நம்முடைய அதிகாரத்தை நம்முடைய உரிமையை நாம் பெறாமல், நாம் எடுக்காமல், நாம் இதை பற்றி சிந்திக்காமல் இருப்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து நாம் மாறி நம்முடைய இந்த கடகோடிக்கு இப்ப கர்நாடக பார்டர் வந்திருக்கோம். இங்க இருந்து கன்னியாகுமரி அந்த கடைசிக்கு இந்த பக்கம் தடா, அந்த பக்கம் ராமேஸ்வரம் நம்ம தனுஷ்கோடி வரைக்கும் நீக்கமர் நிறைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமுதாயம் யாதவர் சமுதாயம் தமிழ்நாட்டில். இந்த மக்களுடைய வாக்குகளை இலவசமாக பெற்றுக்கொண்டு இவர்களுக்குரிய உரிமையை நிலைநாட்டாத இந்த அரசியல் கட்சிகளுக்கு நம்முடைய வாக்கின் மூலமாக ஜனநாயகத்தின் அடிப்படையில நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர் புல்லாங்குழல் சின்னத்திலே போட்டியிடுவார். அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகள்லாம் புல்லாங்குழல் சின்னத்திலே போட்டு பதிவு செய்து நாம் இவ்வளவு பேர் இருக்கின்றோம், எங்களால் இவர் தோற்றார், எங்களால் இவர் வெற்றி பெற்றார் என்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் நம்முடைய உண்மையான இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறும். நாம் வைக்கின்ற கோரிக்கைகள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி முழுவதும் பரவி இன்று அனைத்து ஆட்சியாளர்கள் காதிலே கேட்டிருந்தாலும் அவர்கள் பதிவு செய்திருந்தாலும் அவர்கள் ஏறெடுத்து பார்க்காத நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம், இவர்கள் அரசியலாக நம்மை எங்கேயும் தோற்கடிக்க மாட்டார்கள், நம்மை வெற்றி இலவசமாக வாக்களிப்பார்கள் என்கின்ற எண்ணம் இந்த ஆட்சியாளர்களுக்கும் ஆளு நினைப்பவர்களுக்கும் இருக்கின்றது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் இன்றைய நிலை. தமிழகம் முழுவதும் கோகுல மக்கள் கட்சி ஒன்றிய செயல்வேறு கூட்டங்களிலே இதை பதிவு செய்து கொண்டு வருகின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், வராமல் இருக்கின்ற மற்ற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி நம்முடைய வாக்கு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் வாக்கு வங்கிக்கு செல்கின்ற போது நம்முடைய சின்னம் புல்லாங்குழல் எங்கே இருக்கின்றது, நம்முடைய சின்னத்தில் தான் நம்முடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். நம்மால் நமக்குரிய பிரதிநிதித்தை, நமக்குரிய பங்களிப்பை, நமக்குரிய இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு நாளை இந்த குழந்தைகள்லாம் கல்வியை முன்னேற வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் வழியாக கிடைக்கின்ற அந்த இடஒதுக்கீடு இந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து சேர வேண்டும். அப்ப சேர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பலமாக இருக்க வேண்டும், நம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். நம்மை கண்டு மற்றவர் அஞ்சி நமக்குரிய பங்களிப்பை அவர்களாக வந்து தர வேண்டும். அதுதான் நம்முடைய சாணக்கியத்தனம், அதுதான் அரசியலில் நாம் செய்ய வேண்டிய புத்திசாலித்தனம். இதைத்தான் இன்று இந்த மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலும் இது போன்ற கூட்டங்கள் நடந்த வண்ணமாக இருக்கின்றது. இதை தெரியப்படுத்துவதற்காக தான் சென்னையில இருந்து நான் இங்கே வந்து உங்களோடு உருவாடி கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலே நீங்க தமிழகம் முழுவதும் இது போன்ற காரியங்களை நாம் செய்து வர வேண்டும். நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயத்துக்கு தேவையான சலுகைகளை பெற வேண்டும். கால்நடைகள் இங்கே பராமரிக்கப்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதை நாம் பாதுகாப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும். கால்நடை துறையிலே இருக்கின்ற நலத்திட்டங்களை இந்த மக்களுக்கு பெற்றுத் தருவதற்கு மாவட்ட செயலாளர் பணியாற்ற வேண்டும். அந்த அதிகாரிகளை சென்று அந்த அதிகாரியிடத்திலே இந்த மக்கள் எல்லாம் வறுமையிலே வாடுகின்றார்கள், பொருளாதார நிலையிலே
பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் கல்விக்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இங்க இருக்கின்ற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், அதாவது பிடிஓ சொல்றோம் இல்லையா, அவங்களாண்ட நம்மளுடைய நிலைகளை மனுக்களாக எழுதி கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவர்கள் திட்டம் தீட்டி இந்த மக்களுக்குரிய வாழ்வாதார திட்டங்களை வகுத்து தர வேண்டிய கடமை இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றது. இதை கேட்டு பெற வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணத்தில் வருகின்ற சலுகைகளை பெறுவதற்கு நாம் தான் தயாராக வேண்டும். நமக்கு யாரும் வழியை வந்து தரமாட்டாங்க, நாம போய் எடுக்கணும். அப்ப எடுக்கணும்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் வேணும்னா இந்த ஆட்சியாளர்கள் பங்கு வேணும். அந்த பங்களிப்பை பெறுவதற்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நிலையை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மக்களுடைய இடஒதுக்கீடு, குறிப்பா இப்ப நம்ம மிகப்பெரிய போராட்ட களங்கள்லாம் அறிவிக்க இருக்கிறோம். தீபாவளி கழிச்சு மிகப்பெரிய போராட்ட களங்கள்லாம் அறிவிக்க இருக்கின்றோம். தாய்மார்ல இருந்து இளைஞர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் அவரவர் பகுதிக்கு நீங்க வீட்டுக்குள்ள இருக்காம கூச்சப்படாம இதை பேசுறதுக்கெல்லாம் தயங்குறீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம துணிந்து தயவு செய்து நீங்க எல்லாரும் சாலைக்கு வரணும். அன்று ஒரு நாள் நீங்க அந்த போராட்ட களத்துக்கு வந்து அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு நீங்க வீடு திரும்பணும். இதுல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நம்ம நிர்வாகிகள் அதுக்கான வாகன வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ பெங்களூர் பார்டர்ல நம்ம ஆரம்பிக்கிறோம்னா இங்க இருந்து தூரம்னு சொல்லி இங்க இருந்துடக்கூடாது. வீட்டுக்கு 2 பேர் புறப்பட்டு வரணும். அந்த மாதிரியான நிலைகள் வருகின்ற பொழுதுதான் நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு அரசாங்கங்கள், ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள் நம்ம திரும்பி பார்ப்பாங்க. அந்த நிலையை நீங்க எல்லாம் செய்வீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு வேண்டுகோள் வைத்து, நம்முடைய இலக்கு இந்த சமூகம், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் யாதவர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படை இடஒதுக்கீடு பெறுவதற்கு நாமெல்லாம் ஒன்று கூட வேண்டும். அந்த ஒன்று கூடுகின்ற போராட்ட களம் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதற்கு தலைமை தாங்கி இந்த மாவட்ட நிர்வாகம் முன்னே நிற்கும். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு, நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்ட கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த ஒன்றியத்தினுடைய கிளைமங்கலம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி முனீஸ் உள்ளிட்ட தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.